ஐயா வணக்கங்கய்யா. இந்த கோயிலோட சிறப்புகள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கய்யா. உங்கள் பேர் என்ன, அதுலேருந்து சொல்ல ஆரம்பிங்கய்யா. ஓம் நம சிவய சிவய நம ஏன் நம்ம சிவம சிவய வய நமசி. என் பேர் கண்ணன் சுவாமிகள். சரிங்கய்யா. வாசி யோக கண்ணன். சரிங்க. வாசி யோகம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது வாசி யோக கண்ணன் சுவாமிகள். கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் யாழ்ப்பாண ஆறுமுக சுவாமி சித்தர் ஜீவசமாதி அமைந்திருக்கு. கும்பகோணத்துலேருந்து சாய்மலை வழியாகவும் உள்ளே வரலாம். கும்பகோணத்துலேருந்து ஜெயங்கொண்டம் போகிற வழியாகவும் கடிச்சம்பாடிங்கிற ஊர் வழியாகவும் இங்கே வரலாம். இவங்க மதுரை ஆதீனத்தில் தீட்சை வாங்கி கட்டளை தம்புரானாக இருந்தார்கள். மதுரை ஆதீனத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து சுவாமிகள் மதுரை போய் மதுரையில் தீட்சை வாங்கி கட்டளை தம்புரானாக இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணம் சாமிக்கு பிடிக்கல, கும்பகோணம் வந்துட்டாங்க. கும்பகோணத்தில் இப்போது மௌனசாமி மடம் இருக்கும். அந்த மடம் இவங்க இடம் அது. கொஞ்ச காலம் அங்கே இருந்தாங்க சாமி. சரிங்க. அவங்களுக்கு அங்கேயும் ஏதோ சரியாக வரல. ஆனால் சாமி தனியாக இருக்கணும், தனிமையில் இருக்கணும், தவத்தில் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தில் அவங்க இங்கே வந்துட்டாங்க. இங்கே ஏன் வந்தாங்கன்னா, அந்த சாட்சிநாதர் கோயில் இங்கே இருக்குது திருப்புறமேத்தில். சரிங்க. தேனபிசை விநாயகர் அப்படின்னு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு இவங்க தான் கட்டளை தம்புரானாக இருந்தாங்க. அதனால இந்த ஊரை தேர்ந்தெடுத்து சாமி இங்கே வந்துட்டாங்க. இங்கே இருந்தாங்க. இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு காலங்கள் நெருங்க 1851 சொல்லிட்டு ஐக்கியமாயிட்டாங்க. இவங்க கிருத்திகை நட்சத்திரம். சாமி கிருத்திகை நட்சத்திரம். இப்போதைக்கு சாமி என்ன ரூபில் இருக்கிறாங்கனாக்கா, பள்ளி பாம்பு ரூபம் தான் இங்கே எல்லாமே. பள்ளி நிறையா இருக்கும். நம்ம சாமிகிட்ட வேணும்னா இங்கே பள்ளி சகனம் சொல்லும். எப்போனாலும் வரலாம். இவங்களுக்கு அப்புறம் கும்பகோணத்தில் உள்ள மௌனகுரு சாமிகள், அதுக்கப்புறம் சாமிமலை வாழும் சித்தர் பிரகாச சாமிகள், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு போனாலே நல்ல விசேஷம் நடக்கும். இவங்க கிருத்திகை நட்சத்திரம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சாயந்தரம் 6 மணிக்கு அபிஷேகமும் அன்னதானமும் நடக்கும். அனைவரும் வரலாம், பயன்பெறலாம். சித்திரை மாதம் வர கிருத்திகளுக்கு குரு பூஜை நடக்கும். சாமி கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால சித்திரை மாதம் கிருத்திகை அன்னைக்கு குரு பூஜை நடக்கும். இவங்க ஜீவசமாதி அடைஞ்சது 1851. பார்த்து பள்ளி அடிக்குது பார்த்தீங்களா? பள்ளி அடிக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்புறம் இங்கே 4 சமாதி இருக்குது. சரிங்க ஐயா. 4 சமாதி தான். இவங்க மட்டும்தான் ஜீவ சமாதி. எப்போ வந்தாலும் வாங்க, சித்தருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க. நினச்சதை சாமி கொடுப்பாரு. இங்கே நோட்டு ஒன்று இருக்குது. அந்த நோட்டில் அவங்க அந்த பிரார்த்தனையை எழுதிக்கலாம். எழுதிட்டு போனால் தானாகவே நடக்கும், எல்லாமே நடக்கும். சரிங்க, ரொம்ப நல்லது. இப்போ இங்கே உள்ள இருக்கக்கூடிய இந்த பாம்பு தோல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த சர்பம் இது அடிக்கடி பாம்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் முத வந்தது எப்போன்னு கேட்டீங்கன்னா 2014. சரிங்க ஐயா. 2014 முத அந்த சாமி நேரடியாகவே பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. சரிங்க ஐயா. நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் பள்ளி சகனம் சொன்னிச்சு அப்படின்னா ஐயாவே சொல்கிறாங்கன்னு இந்த கோயிலோட சொல்லுவோம். இப்போ இன்னும் சொல்ல போனீங்கன்னா நோட்டு ஒன்று இருக்குது. நோட்டில் என்ன தவிர எழுதிட்டு போகலாம். சரிங்க ஐயா. சரிங்க. என்ன தவிர எழுதிட்டு போகலாம். சரி. பள்ளி சொல்லும். பள்ளி சொல்லாட்டாலும் பரவாயில்ல. அது பள்ளி சொல்லுன்னு நினைக்க வேண்டாம். சரி போனாலே எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை அப்படின்னா எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் மேற்கே இருந்து கிழக்க போவோம் ஆறு. சரி. இங்கே தெற்கு இருந்து வடக்க போவோம் ஆறு. அதே போல் அரச மரமும் வேப்ப மரம் சேர்த்து வைப்பாங்க. ஆமாம். இங்கே அப்படி கிடையாது. வேப்ப மரத்துக்கு மேலே அரசங்க மரம். ஆமாம் பின்னால் பார்த்தேன். அரசங்க தானாகவே. ஆமாம் பார்த்தேன். இவங்களுக்கு கீழே 4 சமாதி இருக்குது. 4 பேரும் சமாதி தான். ஜீவ சமாதி இவங்க மட்டும்தான். சரி. அந்த 4 பேரும் சாமிக்கு இங்கே இருந்து பூஜை பண்ணாங்க. அந்த காலத்தில் தொண்டூலியம் பண்ணி இங்கே இருந்தாங்க. அடியார். இந்த கோயில் காடாக இருந்தது. இப்போ தான் அம்மா சென்னையிலேருந்து டி நகர் சென்னை மகாலட்சுமி சுப்பிரமணியம் கோயில் கட்டி குமாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பக்தர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கேட்கறத சாமி நடத்திட்டு இருக்காரு. சரிங்க. என்ன தவிர நடக்கும். எல்லாரும் அவங்க சித்தருடைய நம்ம ஒன்றுமே கிடையாது. அவங்க தேவையான சாமிக்கு வேண்டிக்கலாம். சரிங்க. அவங்களே நடத்துவாங்க. சரிங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் நாங்கள் சாமி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டால் போதும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாமிகிட்ட செஞ்சு கொடுங்க, நடத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னால் போதும். நான் உங்களுக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு எதுவும் வேண்டிக்க வேண்டாம். சரி. அது சரியாக வராது. சரிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமிமலை பிரகாசம் சாமி இருக்கிறாங்க. அந்த சாமி பிரகாச சாமியும் அவங்க பேச மாட்டாங்க. மௌன சித்தர் தான். அவங்கள போய் யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம், தொல்லை பண்ண வேண்டாம்.
அவங்க மௌனத்தில் இருக்கிறாங்க, தவத்தில் இருக்கிறாங்க, கடுமையான தவத்தில் போயிட்டு இருக்காங்க. சரிங்க சரிங்க. அவங்க நிறைய பேருக்கு தொல்லை பண்ணுறாங்க, அவங்களை தொல்லை புரியுது பண்ணுறாங்க, புரியுது காஃபியை குடிங்க, டீயை குடிங்க புரியுது புரியுது. அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னும் சில சில நபர்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் போனேன், சாமிக்கு காஃபி கொடுத்தேன், எல்லாம் வாங்கி குடிச்சாரு, நான் இப்போ வந்து சைக்கிளில் போனேன், இப்போ காரில் போயிட்டு இருக்கேன் அப்படிலாம் ஒன்று வதந்தியை கிளப்பி விடுறாங்க. சரி சரி. அவர்கிட்ட போய் பார்த்தாலே போதும். சரி, நம்ம பாவங்களை பார்த்தாலே அவர் கண் பார்வை பட்டாலே சரியா போடும். கண் பார்வை தான் போகணுங்கிற. ஆமாம், போயிட்டு வாங்க. நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருங்கய்யா, நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். நான் கண் பார்வை தான் முக்கியம், சாமியோட கண் பார்வை முக்கியம் தான். இவர் தான் ஐயா பிரகாச சுவாமிகள். ஆமாம், இது யாழ்ப்பாண சித்தர். யாழ்ப்பாண சாமி. ஆமாம். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த கோயிலில் பணிபுரிஞ்சிட்டு நான் வந்து இங்கே வந்து 30 ஆண்டுகள் ஆச்சு. 30 ஆண்டுகள் ஆச்சு. 30 ஆண்டுகள் ஒரு காடாக இருந்தது. சரி காட்டுக்குள்ளே நான் உட்காந்துருந்தேன். சரி. அப்புறம் வந்து ஒரு அம்மா வந்து சென்னையில் வந்து அவங்க செஞ்சு கொடுத்து கோயில் கட்டி, அவங்களும் ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு சொல்ல வரணும், வாக்கு கொடுக்க வேண்டாம்னு அவங்க இருக்கப்பட்டவங்க வாக்கு கொடுத்தாங்க. சரி. இங்கே வந்து வாக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க, கோயில் கட்டி தரேன்ட்டு. சரி. முடியாதுன்ட்டாங்க. ஆஹா. நான் கட்ட மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இது ஒரு விளையாட்டாக ஒரு அங்க ஆரம்பிச்சது. ஆஹா. அந்த அம்மா வீட்டில் தூங்க முடியல, ஓ. கனவுல பாம்பு வந்துக்கிட்டே இருக்கு. அதை வந்து ஃபோனை பண்ணி அவங்க வந்து கட்டி கொடுத்து 3 மாதம் கோயில் கட்டி கொடுத்தாங்க. இவருடைய விளையாட்டு வேற மாதிரி இருக்கும். சரி சரி. சித்தர்கள் போனாவே விளையாட்டு அதிகமாக. சித்தர்கள்ட்ட போய் நம்ம எதுவும் வேண்டாம். ஏன்னா அவங்க தெரியும் யார்கிட்ட என்னென்ன செய்யணும், யார்கிட்ட என்னென்ன வாங்கணும் தெரியும். தெரியும். அது பேசலாம், நம்ம நிறைய பேசிட்டே இருக்கோம். சரிங்கய்யா சரிங்கய்யா. அதனால் நீங்கள் அந்த மாதிரி சாயமலை சித்தரையும் போய் பிரகாச சாமியும் போய் நம்ம ஏற்கும் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வாங்க. சரி. அது பார்த்தால சில பேர் என்ன திருப்பி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவர் நமக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் அவர் நம்மளை பார்ப்பாரு, நல்ல நேரம்லாம் பார்க்க மாட்டார், இல்லைன்னா போங்கன்னு சொல்லுவார். நம்ம நல்ல நேரம் இருக்கதான் நம்ம போகிறோம். ஓஹோ ஓஹோ ஓஹோ. நம்ம நல்ல நேரம் இருக்கதான் அவர் பார்க்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அவர் எப்போதும் நம்ம கண்களை பார்த்து தான் போங்கிறாரு. அவங்க பார்த்து தான் கண்களை பார்த்து போங்க கிளம்புங்கிறாரு, போயிட்டு வாங்குறாரு. அவ்வளோதான். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அது அவங்க ஃபோன் சொல்லிட்டாரேன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். இப்போதைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள். சரிங்க. இப்போதைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் அதான், நம்ம சாமி பார்த்துட்டு ஃபோன் சொல்லிட்டாரு, அப்போ நேரம் சரியில்லை பிறகு இல்லை. அப்புறம் பல பேர் பல இது சொல்லிட்டே இருக்காங்க. புரியுது புரியுது. நம்ம சித்தர்களுக்கு போனாவே நம்ம பிரச்சனை தீர்ந்துடும். சேர்ந்துடும். ஓஹோ. அதுக்காக தான் அவங்க நேரியெல்லாம் போயிட்டு இருக்கோம் நம்ம. அதான் அவரை பற்றி யாரும் நம்ம அவர் சாயமலை சித்தரை பார்த்தாலே போதும். இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், நைவேத்தியம் படைக்கிறோம், ஒரு காப்பி வாங்கிட்டு போகிறோம், ஏதோ வாங்கிட்டு போகிறோம், சாமிக்கு என்ன பண்ணுறோம், சாமிக்கு வைக்க நைவேத்தியம் பண்ணுறோம். அதே போல தான் அவரும். அவருக்கும் அப்படி தான். நம்ம போனோமா வைக்க வேண்டிய கடமை வச்சுக்கணும், வாங்கிட்டு போகிறோமா வைக்க வேண்டிய கடமை வச்சுக்கணும் தான். அதுக்காக காப்பி குடிக்கல டீ குடிக்க அது வருத்தப்பட வேண்டாம். சரி. அவரையும் பிரகாஷ் சாமியை சொல்ல பண்ண வேண்டாம். பிரகாஷ் சாமியை பார்க்குறவங்க கும்பகோணத்தில் உள்ள மௌனசாமி படத்தையும் பாருங்க. அந்த மாதிரி இங்கேயும் வாங்க. இங்கே பக்கத்தில், இங்கேருந்து பக்கத்தில் பார்க்குற மாதிரி என்ன கோயிலுங்க இருக்குது? இப்போ ஏகம் மாதிரி அது சொன்னீங்கல்ல, ஏகரம். நம்ம கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், அதுக்கு இருக்கிற கோயிலெலாம் சொல்லுங்கள். கோயிலை சுற்றி பார்த்தோம்னா நம்ம கோயிலுக்கு, அதாவது யாழ்ப்பாண சித்தருக்கு ஒரு சாமி கிழக்க பார்த்துருக்காரு. சரி. இந்த பக்கம் தெற்க வந்து முருகன் கோவில். சரி. முருகன்னா அவர் தான் ஆதி முருகன். சுவாமிமலை ஆதி முருகன். சுவாமிமலை ஏராகரம். ஏகரம் ஏகரம். ஏராகரம். ஓகே. ஏராகரம் பாங்க, ஏராகரம் பாங்க. சரி. ஏராகரம் தான் ஆதி பழைய முருகன். ஆஹா. சுவாமிமலை சுவாமிமலை கோயிலுக்கு சாயமலை இந்த பக்கம் இருக்கு. ஓ. சாயமலை மேற்கு இருக்கு. சரி. யாழ்ப்பாண சாமி கோயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு பக்கம் கங்கநாத சாமி முருகன் கோவில். சரி. ஒன்றாச்சுங்க. ரெண்டாவது இங்கே முன்னாடியே இங்கே சாட்சிநாதர் கோயில். சாட்சிநாதர். சரி. சாட்சிநாதர் கோயில். அதுலேருந்து பின்னாடி போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் திருவிஜயமங்கை. திருவிஜயமங்கை. ஓ. அப்புறம் திருவிக்காவூர். ஓஹோ. இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு அப்புறம் சாட்சிநாதர், தேனவிசை விநாயகர் கோயில். சரி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு எழுத்தரிநாதர். ஏராகர கந்தநாத சுவாமி. திருவிஜயமங்கை. திருவிஜயமங்கை. அங்கே ஒரு கோயில், சிவன் கோயில் இருக்கு. சரிங்க ஐயா. அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா திருவிக்காவூர் இருக்கு. திருவைக்காவூர் தான் இப்போ நம்ம மகா சிவராத்திரி வந்து பாருங்க. ஆமாங்க ஐயா. சிவராத்திரிக்கு உகந்த தலம். அப்படியா? உலகத்திலேயே அது ஒன்று தான். ஓஹோ ஓஹோ. அங்கதான் வில்வன் அந்த வேடத்தை கொண்டு வேடன் போய் வில்வத்தை போட்டது. ஆஹா. அந்த காட்சி கொடுத்த இடம் அந்த திருவைக்காவூர். அப்படியா? ஆமாம், திருவைக்காவூர். சாமி பேர் வில்வநாதர். இறைவா, உண்மையே தெரியாதுங்க. நான் இது போகிறவ ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. சிவராத்திரிக்கு கூட்டமே அங்கே தான் இருக்கும். சிவராத்திரிக்கு. அப்படியா? அவ்வளோ சிறப்பு. ஆமாம். கரெக்டாக கும்பகோணத்துலேருந்து சொல்லுங்கள். கும்பகோணத்துலேருந்து சாயமலை வழியாக வரலாம். சுவாமிமலையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இங்கே கல்லடை போகிற வழியா? சாயமலையிலேருந்து நாகக்குடின்னு வரும். ஓஹோ. நாகக்குடி ஆலந்த விழும்பாங்க. சரி. சாமிமலை நாகக்குடி. அப்படி சாயமலை வழியாக வந்தீங்கன்னா நாகக்குடி ஆதங்கூர் அந்த வழியாக விடுற வரும். சரி. அந்த ஊர் பேர் மட்டும் மறுபடியும் சொல்லிடுங்க, எல்லாரும் கேட்குறேன். திருவைக்காவூர். ஓஹோ.
இப்போ கீழே போட்டாலே வரும். சரி 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 மகா 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 கருகாவூர் அது வேறு. சரி சரி. இப்போ இப்போ இது சிவராத்திரிக்கு ரொம்ப உகந்த ஸ்தலம். மகா சிவராத்திரி இந்த கோயில் தான். ஓஹோ ஓஹோ. உலகத்திலே உலகத்திலேயே இவர் தான். இங்கே தான் இந்த வேடம் போட்டார். வேடம் வந்து விழுவத்தை வெளியே வந்து வேடம் வந்து விழுவத்தை போட. ஓஹோ. அது தெரியாமல் விழிஞ்சு பார்த்தா சிவபெருமான் காட்சி கொடுக்க. ஆஹா. ஆ. வேடன் புலி வந்து அவங்க கட்டிட்டு போக. சரி. இவர் வேடன் போய் மேலே மேலே விழுவம் தெரியாம அவர் விழுவத்தை கீழே கூட சிவபெருமான் காட்சி கொடுக்க. அதுக்காக மகா சிவராத்திரி உருவானது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த கதை வந்து இந்த கோயில் தான். அது வேற எங்கேயும் உருவால, இங்கே உருவானது தான். இங்கே கூட்டமே இங்கே தான் வரும். மகா சிவராத்திரிக்கு அங்கே சரியான கூட்டமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷங்க. தெரியல, ஒரு அரிய தகவல், அரிய தகவல். இப்போ நம்ம கோயிலுக்கு மேற்க யாழ்ப்பாண சாமி கோயிலுக்கு மேற்க சரி திருவிஜயமங்கை எமபாய்க்கே இந்த திருவிஜயமங்கை வந்து அது ஒரு கோயில், சிவன் கோயில் தான். அதுக்கு மேற்க தான் திருவிக்காவூர். அப்படியே கூட சாய்மலைக்கு போகலாம். அப்படி வரலாம், அப்படி வரலாம். சரி. சாய்மலை வழியாகவும் உள்ள வரலாம், திருப்புறமை வந்து உள்ள போகலாம். ஆமாம், நம்ம 24 பேர் வரிசையாக இருக்காங்க. இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இருக்காங்க. இந்த ஊர் வந்து திருப்புறம்பயம். 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 இந்த ஊர் பேர் புறம்பயம். புறம்பயம். இந்த ஊர் பேர் புறம்பயம். திருப்புறமை கிடையாது, புறம்பயம். புறம் நடந்த ஊர். ஆமாம், சோழர் காலத்தில். பயம், புறம் பிரிக்கணும், புரியும் பயம், பயத்தை. அது கோயில் சிவன் கோயில் பெரிய இங்கே மன்னர் கட்டினதுனால ஆமாம் அது திருப்புறம் பயம். திருப்புறம் பயம் தான், பயம் கிடையாது. பயம் ஆக்கிட்டாங்க. பயம் தான், பயம் தான். திருப்புறம் பயம், பயம். திருப்புறம் பயம். ஆமாம். ஓ. ஊர் பேர் புறம் பயம். புறம் பயம். புறம் இல்லை, திருப்புறம், திருப்புறம் பயம். ஓஹோ. சரிங்க. அங்கே அந்த கோயில் சாட்சிநாதர் கோயில் இவங்க தான் கட்டளை தம்புரானா இருந்தாங்க. ஓஹோ. வேறான்னு வந்துட்டாங்க. அதெல்லாம் இங்கே வந்து ஐக்கியம் போயிட்டாங்க சாமி. யாழ்ப்பாண சாமி 1851 ஐக்கியம் போயிட்டாங்க. சரி. கூட்டினீங்கன்னா 6 வரும். ஓஹோ. அந்த 1851 கூட்டினீங்கன்னா 6 வரும். இந்த ஊருக்கும் பஸ் 6 தான் வரும். எல்லா ஊரும் மேற்கு கிழக்க போவாங்க, தெற்கு வடக்கு போவாங்க. எல்லாம் பார்த்தா ஒரு 6 இருக்கும். ஓஹோ. இது ரொம்ப நாளாக கோயில் கட்டி கும்பாசம் நடக்கவே இல்லை. சரி. அதுக்கப்புறம் அந்த சாட்சிநாதர் கோயில் கும்பாசம் நடக்கவே இல்லை. சரி சரி. ஆமாம், இங்கே நடந்தால் தான் அது ஆகுனாங்க. அதே போல் இங்கே நடந்ததுக்கப்புறம் அந்த கோயில் கும்பாசம் நடக்குது. இறைவா சிறப்பானது. சித்தன் போக்கு தான் சிவன் போக்கு. அதனால் வந்து அந்த சாட்சிநாதரே அந்த யாழ்ப்பாண ஆறுமுக சாமிக்காக வெயிட்டிங்கில் இருந்து இறைவா அவர் வெளில வந்துருக்காரு. இந்த கோயில் யாருக்குமே தெரியாது. இறைவா சிவசிவா. இந்த கோயில் வந்து யாருக்குமே தெரியாது. இங்கே சாட்சிநாதர் கோயில் இங்கே யாழ்ப்பாண சாமினா அவர் தவத்தில் இருக்கார். சாமி இங்கே தவத்தில் இருக்கிறனால வெளியில் காட்டிக்கவே இல்லை. சரி சரி சரி. இப்போ வந்து தான் ஒரு 5-6 வருஷமாக தான் வெளியில் வராங்க. 200 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியான காலங்கள் தெரியாது. தெரியல. ஆமாம், சரியான காலம் தெரியாது. சாமி இங்கே ஒரே காடாக தான் நடக்கும். ஒரு காடு இப்போ தான் கோயில் கட்டினதுலாம். சரிங்க. காட்டுக்குள்ளே சாமி இருந்தார், அவ்வளோதான். காட்டுக்குள்ளே தவத்தில் இருந்து இங்கே ஒரு பாம்பு தான் நிறைய நடக்கும். சரி. சாமிக்கு காவல் பாம்பு தான். ஓ. அந்த பாம்பு தான். அதனால இவருக்கு எந்த ரூபத்தில் இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது. எப்போனாலும் வாங்க. சரிங்க. தரிசனம் பண்ணுங்க. பௌர்ணமி வந்து ரொம்ப சிறப்பு. ஆமாம், பௌர்ணமியில் சிறப்பு. சரிங்க சரிங்க. பௌர்ணமிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். 8 மணிக்கு தீபாவளினா ஆராதனை நடக்கும், அன்னதானம் நடக்கும், அன்னப்பிரசாதம் நடக்கும், வருவாங்க எல்லா நாளுகளும் செய்வாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் குரு பூஜை வரும். இப்போ குரு பூஜை சித்திரை மாதம் கிருத்திகை அன்னைக்கு குரு பூஜை நடக்கும். சரிங்க. குரு பூஜைனா நிறைய சாதுக்கள் வருவாங்க. ஓ. சாதுக்கள் சாமியார் எங்கேருந்து வராங்க தெரியாது. வெள்ளிங்கிரி மலை, சதுரகிரி மலை, ஓஹோ, எல்லாம் அங்கேருந்து வருவாங்க. அவங்க அங்கேருந்து வந்து நிறைய எல்லா அடியார்களுக்கும் சரி நம்ம தானம் பண்ணுவோம். நாங்கள் வேட்டி தானம் பண்ணுவோம். சரி சரி. சிறப்பாக நடக்கும். ஒரு 200 பேர் 300 பேர் சாமியார் மட்டும் வருவாங்க. எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது. ஓஹோ. அது சித்திரை மாதம் நடக்கும். சரி சரி. சித்திரை மாதம் கிருத்திகை அன்னைக்கு இப்போ வர சித்திரை மாதம் சித்திரை 6ஆம் தேதி வருது. 19 நாள். சரி. 19 நாள் சித்திரை 6ஆம் தேதி குரு பூஜை. சரி சரி சரி. எல்லாம் குரு பூஜைக்கு வந்து கலந்துருங்க. பௌர்ணமி கலந்துருக்கேன். சரிங்க. அந்த பௌர்ணமி இதை வந்து எடுத்து ஒரு இதை எடுத்து மக்களுக்கு இந்த ஆண்டுக்குரிய பௌர்ணமி அட்டவணை இது. ஐயாவுடைய குரு பூஜை 19/4/2026 சித்திரை 6ஆம் தேதி. ஐயாவுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஐயா சொன்னாங்க. அந்த மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஐயாவுடைய குரு பூஜை. ஸ்ரீ மகான் யாழ்ப்பாண ஆறுமுக சுவாமி சித்தரின் பேரொருள் ஐயாவை வணங்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.